Hello aspirants, and this is for you to master your IAS preparation, and my name is Kannan. I represent IAS or IAS Academy. Okay, in this series நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா year wise starting from 2024 prelims ல கேட்கப்பட்ட கேள்விகளை ஒவ்வொண்ணா எப்படி அணுகணும் அதுக்கான conceptual clarity என்ன அத வந்து பார்த்துடலாம். So we'll start from A series, alright. 2024 ல prelims GS ல கேட்ட A series question paper ல வர order ல வந்து let us just solve the questions, alright. The first question, which is again very important from geography, it has been asked from insulation, from the topic of insulation. நீங்க fundamentals of physical geography அது வந்து ரொம்ப முக்கியம் UPSC க்கு in terms of geography coverage. So அதுல இருந்தா क्वेश्चन கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ரெண்டு ஆங்கிள் இந்த क्वेश्चனை நமக்கிட்ட இருக்கிற தகவல் வச்சு எப்படி இதை ஆன்சர் பண்ணலாம், ரெண்டாவது இந்த क्वेश्चனை அட்டெண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இதை வந்து டைரக்டா பார்க்கலாம். இப்போ come on, let us just go through the questions. So it's a statement. Normally இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வரும்போது ரொம்ப கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அண்ட் டஃபராகவும் இருக்கும். alright, இது எப்படி ஈஸியா டிசைஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். So statement 1 says the atmosphere is heated more by incoming solar radiation than by terrestrial solar radiation. And the second statement is that carbon dioxide and other greenhouse gases in the atmosphere are good absorbers of long wave radiation. alright, so இந்த क्वेश्चनலயே என்ன மாதிரியான key concept நீங்க மனசுல வச்சிட்டு அட்டெண்ட் பண்ணனும் அப்படி முதல்ல பார்க்கலாம். And then I will tell you 2 plus 2 extended concept by which you can easily conquer this question. alright, so you must know solar radiation, alright, and then long wave radiation, alright, and then yes, you've got this one, greenhouse gases and terrestrial radiation. These are some of the main concepts that have been flowing with this question. சரி, இந்த क्वेश्चन நீங்க வந்து எலிமினேட் பண்ணனும் அப்படினா ஒரு ரெண்டு ஆங்கிள்ல பார்ப்போம். சப்ஜெக்ட் வைஸ் எனக்கு பேசிக்கா ஒரு நாலு கான்செப்ட் 2 plus 2 னு சொல்றீங்க இல்லீங்களா, அது என்னன்னா வேறு வார்த்தையில கேட்டு வைப்பாங்க, அவ்வளவுதான். UPSC பொறுத்த வரைக்கும் they play with words, alright. so அது என்ன இருக்கு, ரெண்டாவது இந்த क्वेश्चனை படிக்கும் பொழுது எந்த இடத்துல கரெக்ட்டான அந்த ஹூக் இருக்கு அதை நம்ம வந்து பார்த்துடலாம். alright, so என்ன மாதிரியான கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா அந்த क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் அப்படினா you must know what is solar radiation, alright, and then you must know what is terrestrial radiation. இப்போ இந்த solar radiation தான் short wave radiation அப்படி சொல்லுவாங்க, terrestrial radiation தான் long wave radiation சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ள என்ன லாஜிக் அப்படினா யுனிவர்ஸ்ல பிக்கர் ஆப்ஜெக்ட்ஸ் எப்பவுமே ஷார்ட் வேவ் ரேடியேஷன் தான் எமிட் பண்ணும், லைக் சன், and somewhat smaller or shorter objects like earth will always emit long wave radiation. அதுதான் terrestrial radiation அப்படினு சொல்லுவாங்க. alright, so இந்த நாலு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சிருந்தா அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ UPSC ல கேட்ட क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, incoming solar radiation அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. சோ நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிற 4 கான்செப்ட், that is solar radiation, terrestrial radiation, greenhouse gas and long wave radiation. இது இருந்தா போதும். இப்போ இங்க இருக்கிற தெளிவு என்ன அப்படினா the atmosphere is heated more by incoming solar radiation than by terrestrial radiation. இத வந்து அப்படியே மாத்தி கரெக்ட்டான ஃபேக்ட் என்னன்னா இது வந்து மாறிடும் அப்படியே. எப்படினா அட்மாஸ்பியரை ஹீட் பண்றது terrestrial radiation தான். சோ சோலார் எனர்ஜி வந்து அட்மாஸ்பியர் தாண்டி எர்த்துக்கு வரும், எர்த்ல இருந்து எமிட் பண்ற எனர்ஜி வந்து திரும்ப வந்து ரீச் ஆகி வார்ம் அப் பண்ணும். சோ இதுதான் வந்து highest contributor of heating atmosphere. சோ இந்த ஸ்டேட்மென்ட் வந்து தவறு. ஸ்டேட்மென்ட் 1 வந்து wrong. alright, statement 2 என்னன்னு பார்க்கலாம். carbon dioxide and other gases or other greenhouse gases in the atmosphere are good absorbers of long wave radiation. இப்போ இந்த terrestrial radiation தான் long wave radiation, alright. so இந்த long wave radiation எட்ல இருந்து போறது, and the statement is valid. all the atmospheric gases including carbon dioxide and greenhouse gases, they are very good absorbers, okay, of long wave radiation, that is the heat emitted from the earth surface. alright, so இப்போ இந்த ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட்.
So first என்ன பண்ணிட்டோம், ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா அதை தீர்மானிச்சிட்டோம். alright, இத வந்து எந்த மாதிரியான அப்ரோச்ல நீங்க பண்ணனும் அப்படினா, look at the key words in the question. So in their understanding of UPSC, the atmosphere is heated more by incoming solar radiation. So in the இடத்துல you will have to be very careful. So சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கா, ஏனா அங்கேயே வந்து நமக்கு ஒரு செக் இருக்கு. ரெண்டாவது வந்து the way of this statement wherein there are few facts and you will have to ascertain with what you have read. So by knowing easily the four concepts, that is 2 plus 2, solar radiation, a short wave emitted from sun, and then terrestrial radiation, long and emitted by objects like earth. So in the concept plus greenhouse gas and atmosphere. So இவ்வளவு தகவல்களை நீங்க வந்து கன்செப்சுவலா கிளாரிட்டியா இருந்தா தான் இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். and இது வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபி 11th bookல இருந்து கேட்டிருக்காங்க. so I think this is a trend where I think it has been always the trend that you will have to be very basic in your understanding of the syllabus and the conventional static resources. So இத நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு क्वेश्चंस ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணலாம். and in the successive videos நான் உங்களுக்கு question by question அனலைஸ் பண்ணி அதை எப்படி அட்டெண்ட் பண்றது, அதை எப்படி டிசைஃபர் பண்ணலாம், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், கீவேர்ட்ஸ் எங்க இருக்கு, அந்த கீவேர்ட்ஸ் வச்சு எப்படி ஆன்சர் பண்ணலாம், இதெல்லாம் வந்து I will share. and please follow this page for more information. and if you want to join IAS for your IAS preparation, you are most welcome. and here is the number by which you can fix an appointment, that is 75500712. Let me repeat, 75500712. so make an appointment with us, come for an individual counseling. Let us sit together and ascertain how far you are prepared for your civil services examination. Thank you. Let me meet you in another video.